சின்னல எல்லாரும் என்ன தைரியமான பிள்ளை என்று தான் சொல்ல விதம். நானும் அப்படித்தான் இருந்தேன். அந்த நாளில் எங்கட ஊரில் ஒரு கலவரம் வந்தது. என்ன கலவரம் என்று அன்றைக்கு எனக்கு விளங்க இல்லை, இன்றும் விளங்க இல்லை. திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு நெருப்பு துண்டங்கள் மாறி வீட்டுக்கு வந்து விழுந்தது. செல்லடிக்கிறாங்கள் என்று கூப்பிக்கொண்டு என் அம்மாவும் அப்பாவும் என் கையை பிடிச்சு கொண்டு வீட்டுக்கு வெளியே பாஞ்சவங்க. அப்போது ஒரு நெருப்பு துண்டு கொண்டு அப்பா உண்ட காலில் பட்டு கால் துண்டாக போயிட்டு ஒரே ரத்தம். அம்மா கதறி அழுது கொண்டு பலவ தடுப்பை எடுத்து காலில் கட்டு போட்டவள். அந்த சமயம் பார்த்து இடுப்பு தொப்பியும் துப்பாக்கியுமா 4-5 பேர் அங்கு வந்தவங்க. ஊருக்குள்ள எல்லாரும் என் அம்மாவை வடிவான மனுஷி என்றுதான் சொல்லு விதம். அது உண்மைதான். அந்த வடிவு விலையான எண்ணத்தோட அந்த இரும்பு தொப்பிக்காரர்கள் பார்த்துட்டவங்க. குட்டூராய் கிடந்த என் அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு என் அம்மாவை கதற கதற பட்டருக்குள்ள இழுத்து போனவங்க. நான் சின்ன பெரியன் தானே, என்னால் என்ன செய்ய இயலும்? நான் கீழே கிடந்த ஜெல் எல்லாம் எடுத்து அவகிட்ட மேல் எரிஞ்சுவேன். அப்போது ஒருவன் என் மண்டையை பிடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டுவன். தலை கல்லுல மோதப்பட்டு நில விழுந்து போன கண் திறந்து பார்க்க ஏக்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவெறி கோலமாய் கிடந்தவன். நான் பார்த்து கோவென்று அழுத. நான் ஆனால் அம்மா அலை ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போனேன் அப்பா. இத பாருடா, நீதான் ஒரே ஆண் பிள்ளை, நீ எதற்காகவும் பயப்படக்கூடாது என்று சொன்ன நிமித்தமுடன் எதை கண்டாலும் எனக்கு பயம் டாக்டர், பயம் டாக்டர்.